Hello everyone, welcome to Sindhu Academy. இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம் அப்படினா 10th Maths chapter 1 relation and function பார்க்க போறோம். ஓகேவா? இதுல example 1.1 எழுதி இருக்கேன். வாங்க பார்க்கலாம். Okay? If A equal to 1 3 5 and B equal to 2 and 5, ஓகேவா? Then find என்ன கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க அப்படினா மூணு பாயிண்ட்ஸ் கொடுத்திருக்காங்க. அந்த மூணு பாயிண்ட்ஸ் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? A cross B is equal to B cross A வா? Is A cross B is equal to B cross A அப்படினா if not இல்ல அப்படினா ஏன்னு சொல்லி ரீசன் கேட்டிருக்காங்க. ஓகேவா? Next show that n of B cross A is equal to n of A cross B and n of A into n of B அப்படி சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா? So number of elements in B cross A and number of elements in A cross B and number of elements in A into number of elements in B வந்து சேமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா? இப்ப பார்க்கலாமா? So first given எழுதிக்கலாம். Equal to A equal to 1 3 5. Okay. B equal to 2 and 5. ஓகேவா? First equation A cross B is equal to B cross A அப்படிங்கறதா first equation. First A cross B போட்டுறலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் A ஓட வேல்யூ 1 3 5 and next cross போட்டு B ஓட வேல்யூ 2 5. so just இது ஆர்டர்ட் பேஸ்ல தான் எழுத போறோம். ஓகேவா? லைக் இப்போ 1 கூட 2 பண்ண போறோம், 1 கூட 5 எழுத போறோம். நெக்ஸ்ட் 3 கூட 2 and 3 கூட 5. நெக்ஸ்ட் 5 கூட 2 5 கூட 1 பண்ண போறோம். ஓகேவா? சோ நான் இது வந்து உங்களோட ஐடென்டிஃபிகேஷனுக்காக ஓகே ஃபர்ஸ்ட் போடுறோம். தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக இந்த மாதிரி பென்சில்ல மார்க் பண்றேன். ஓகேவா? சோ இப்போ நீங்க எழுதும் போது 1 மேல கை வச்சுட்டு இது ரெண்டுத்துக்கும் எழுத போறோம்னு சொல்லி எழுதிக்கோங்க. ஓகேவா? அது உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஓகே, மறக்க மாட்டீங்க இதுதான் எழுதுறோம் அப்படின்னு. சோ 1 2 and 1 5. ஓகேவா? நெக்ஸ்ட் 3 மேல கை வச்சுக்கோங்க. 3 2 3 5. ஓகேவா? நெக்ஸ்ட் 5 மேல கை வச்சுட்டா 5 2 and 5 5. ஓகேவா? சோ இது வந்து ஈக்குவேஷன் 1 ன்னு வெச்சுக்கலாம். சோ A cross B is equation 1. ஓகேவா? நெக்ஸ்ட் B cross A போட போறோம். இப்போ B ஓட வேல்யூ தான் ஃபர்ஸ்ட் எழுதணும். ஓகேவா? cross into 1 3 5. ஓகேவா? and மறுபடியும் நம்ம ஜஸ்ட் வெரிஃபிகேஷனுக்காக இது போட்டுக்கலாம். தவறே கிடையாது. ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் எழுதுறனால இந்த பிராக்டிஸ் வேணும் and போக போக இந்த பிராக்டிஸ் வர வேண்டாம். ஓகேவா? ஈஸியா உங்களுக்கே வந்துரும். ஓகேவா? சோ 2 மேல கை வச்சுக்கோங்க. 2 1 2 3 and 2 5. ஓகேவா? நெக்ஸ்ட் 5 மேல கை வச்சுக்கலாம். 5 1 5 3 and 5 5. ஓகேவா? சோ இந்த மாதிரி தான் எழுதணும். ஓகே, சோ இது ஈக்குவேஷன் 2 ன்னு வெச்சுக்கலாம். ஓகேவா? இப்போ செகண்ட் ஒன் பார்க்கலாம். இப்போ அவங்க கேட்ட A cross B and B cross A போட்டாச்சு. ஓகேவா? நெக்ஸ்ட் இஸ் A cross B is equal to B cross A வா அப்படி சொல்லி கேக்குறாங்க. ஓகேவா? இல்ல அப்படின்னா அதுக்கான ரீசனையும் எழுத சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இப்போ பாருங்க, ஈக்குவேஷன் 1ல 1 2 இருக்கு அப்படின்னா இங்க 2 1 இருக்கு. ஓகேவா? அப்படியே உல்டாவா இருக்கு. இங்க வேற ஏதாச்சும் பார்க்கலாமா? 1 5 இருந்துச்சுன்னா இங்க 5 1 இருக்கு. ஓகேவா? சோ அப்ப இது என்ன இருக்கு? அப்படியே ஃபுல்லா உல்டாவா இருக்கு. so that 1 2 is not equal to 2 1. ஆமாவா? நெக்ஸ்ட் என்ன பார்த்தோம்? 1 5 is not equal to 5 1. ஓகேவா? so we conclude. so இதுல இருந்து என்ன நம்ம கன்க்ளூஷன் எடுக்கிறோம் அப்படின்னா A cross B is not equal to B cross A அப்படின்னு சொல்லி எழுதுறோம். ஓகேவா? இவ்வளவுதான் இதனுடைய ஆன்சர். சோ தேர்ட் ஒன் பார்க்கலாம். show that n of B cross A and n of A cross B ஈக்குவலான்னு கேக்குறாங்க. அப்ப n of A into n of B ஈக்குவலான்னு சொல்லி பார்க்க போறோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் இது வந்து நம்ம ஈக்குவேஷன் 2 போட்டிருப்போம், இது நம்ம ஈக்குவேஷன் 1 போட்டிருப்போம். ஓகேவா? சோ அந்த ஈக்குவேஷன்ல இருந்து கவுண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் தேர்ட் ஒன் போட்டுக்கலாம். சோ n of A cross B ஈக்குவல்லாம் கேக்குறாங்க. n of B cross A equal to. ஓகே, எவ்வளவு நம்பர்ஸ்னு ஃபர்ஸ்ட் எழுதலாம். இது வந்து நான் எங்க இருந்து எழுதுறேன்னா
ஈக்குவேஷன் 1லயும் 2லயும் வந்து ஐடென்டிஃபை பண்ணி எழுதுறேன். ஓகேவா? ஈக்குவேஷன் 1ல இருக்கான்னு பார்க்கலாம். a cross b தான் என்னது ஈக்குவேஷன். ஓகேவா? இப்போ 1 2 3 4 5 6 ஓகே இருக்கா? அப்ப n of a cross b என்னது 6. ஓகேவா? நெக்ஸ்ட் b cross a ல பார்க்கலாம். 1 2 3 4 5 6 இருக்கா? 6. ஓகேவா? இத நான் எங்க இருந்து எடுத்திருக்கேன்? ஈக்குவேஷன் 1 and 2ல இருந்தே ஐடென்டிஃபை பண்ணி எடுத்துட்டேன். ஓகேவா? இப்போ n of a into n of b. சோ n of a ல எவ்வளவு எலிமெண்ட்ஸ் இருக்குன்னு பார்த்தறலாமா? பாருங்க n of a ல எவ்வளவு எலிமெண்ட்ஸ் இருக்கு? 1 2 3 இருக்கு n of a ல. ஓகேவா? b ல 1 2 இருக்கு. ஓகேவா? சோ அப்ப n of a ல 3 யும் n of b ல 2 வும். அப்ப 2 3s are 6. ஓகேவா? So we concluded or அப்படி இல்ல அப்படின்னா இது எழுத வேணாம் அப்படின்னா therefore அப்படின்னு போட்டு ஈக்குவேஷன் எழுதிக்கோங்க. So n of a cross b is equal to n of b cross a and that is also equal to n of a into n of b அப்படின்னு சொல்லி நான் கன்க்ளூட் பண்றேன். ஓகேவா? So therefore போட்டு இது கூட எழுதலாம். ஓகேவா? So இவ்வளவுதான் இதோட ஆன்சர். 1.2 பார்க்கலாம். क्वेश्चन படிக்கிறேன். If a cross b equal to 3, 2, 3, 4, 5, 2 and 5, 4 கொடுத்திருக்காங்க. ஓகேவா? Then find a and b. So answer கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம a வும் b யும் கண்டுபிடிக்க போறோம். ஓகேவா? இப்போ given எழுதிக்கலாம். given என்ன கொடுத்திருக்காங்க? a cross b கொடுத்திருக்காங்க. values என்னென்ன அப்படின்னா 3, 2, 3, 4, 5, 2 and 5, 4. ஓகேவா? சோ இதுக்கு எப்படி ஆன்சர் கண்டுபிடிங்க ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லி கொடுத்துட்டு பார்க்கலாம். ஓகேவா? இப்போ a equal to 6 7 இருக்கு. ஓகேவா? and b equal to 8 9 இருக்குன்னு வெச்சுக்கலாம். ஓகேவா? இப்போ இதுக்கும் இதுலயும் சேர்த்து எழுதணும். இதுவும் சேர்த்து எழுதணுமா? சோ இந்த மாதிரி தானே ஏரோ போட்டு எழுதுவோம். அப்போ a cross b எழுதும் போது எப்படி எழுதணும்? 6, 8 ஓகே 6, 9 எழுதுவோம். அப்புறம் 7, 8 7, 9 எழுதுவோமா? ஓகேவா? அப்போ இங்க இருந்து இங்க போறப்போ ஃபர்ஸ்ட் வர எலிமெண்ட் என்னது a ல இருந்துச்சு, செகண்ட் வர எலிமெண்ட் b ல இருந்துச்சு. அதே மாதிரி தான் ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் a, செகண்ட் எலிமெண்ட் b. ஆமாவா? 7க்கு ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் a, செகண்ட் எலிமெண்ட் 8 b ல இருந்துச்சு. மறுபடியும் 7a 9b. ஓகேவா? அப்ப எலிமெண்ட் ஃபர்ஸ்ட்ல இருக்க எலிமெண்ட் a ஓடதாவும் செகண்ட்ல இருக்க எலிமெண்ட் எப்படி இருந்துச்சு? b ஓடதாவும் இருந்துச்சா? அப்போ இதுக்கு எப்படி இருக்கும்? இதுக்கும் அதே மாதிரி தானே இருக்கும். சோ ஃபர்ஸ்ட் வர எலிமெண்ட்ஸ் எல்லாமே என்னது? a க்கும், செகண்ட் வர எலிமெண்ட்ஸ் எல்லாம் b க்கும் இருக்கும். ஓகேவா? ஆன்சர் எழுதலாமா? Now a equal to the set of all first numbers. ஓகேவா? first coordinates. ஓகேவா? first coordinates of elements of a cross b. ஓகேவா? a cross b ல இருக்க first elements எல்லாமே என்னது? இதோட வேல்யூன்னு சொல்லி சொல்றோம். ஓகேவா? இங்க 3 3 5 5 ன்னு இருக்கு and 3, 5 எழுதுறேன். ஏன் அப்படின்னா செட்டுக்குள்ள வந்த எலிமெண்ட் என்ன ஆகுது? மறுபடியும் வராது. அதனால ஓகேவா? நெக்ஸ்ட் b ஓட வேல்யூ என்னவா இருக்கும்? இதுல இருக்க செகண்ட் வேல்யூல என்னது? b ஓட வேல்யூ. ஓகேவா? b ஓட வேல்யூ எழுதுறேன். the set of all second. ஓகேவா? all second coordinates of elements of a cross b. அப்ப a cross b பண்ணும்போது இருக்க செகண்ட் கோஆர்டினேட்ஸ்ல என்னது? செகண்ட் எலிமெண்ட்ஸ் எல்லாம் b ன்னு சொல்றாங்க. ஓகேவா? அப்போ நான் எழுதுறேன் 2, 4. ஓகேவா? 2 4 2 4 ன்னு கொடுத்திருக்காங்க. செட்டுக்குள்ள எழுதும்போது ஒரே ஒரு டைம் தான் எலிமெண்ட் எழுதணும். ஓகே? சோ thrice times twice times மென்ஷன் பண்ண கூடாது. ஓகேவா? அதனால இதோட ஆன்சர் என்னது? 2, 4. அப்ப a equal to 3, 5 and b equal to 2, 4 the answer. ஓகேவா? சோ இதோட இந்த வீடியோ முடியுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ புரிஞ்சிருந்துச்சுன்னா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, சிந்து அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் கூடயும்
ஷேர் பண்ணி எல்லாரும் சேர்ந்து படிங்க. ஓகேவா? ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க, நான் கண்டிப்பா ஆன்சர் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.